வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் புலவு தான். இந்த ருசியான இந்த புலவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை ரைத்தா கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா தண்ணி விட்டு கழுகி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். 2 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு நான் 3 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் வேக வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ இது நல்லா கழுகி எடுத்துடலாம். இந்த கப்புக்கு நான் எடுத்திருக்கேன் 2 கப்பு. அதனால் வேக வைக்கும்போது 3 கப்புக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சா கரெக்டாக வந்துடும். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சிடலாம். அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா 3, காரத்துக்கு ஏற்றாப்புல 4 காஞ்ச மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். அப்புறம் நைட்டு கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேணும். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கேரட்டு, கேப்சிகம், பீன்ஸு, வெங்காயம், உருளைக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் இது போல் நறுக்கி எடுத்து வச்சிடணும். அப்புறம் வதக்கிறதுக்கு என்ன ஐட்டம்னு பார்க்கலாம். பிரிஞ்சி இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஒரு பிஞ்சளவுக்கு கசகசா, அன்னாசி பூ, ஏலக்காய், கேஷ்யூ நட்டு இவ்வளவும் எடுத்துக்கணும். இப்போது அரைக்க வேண்டியதை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த குக்கர் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெயும் 1 ஸ்பூனு நெய்யும் விட்டு இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே வதக்கி எடுக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒன்றொன்னா போடணும். பிரிஞ்சி லீஃபு, கேஷ்யூ, அனாசிப்பூ, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அப்புறம் ஒரு 3 ஏலக்காய் பீஸு, கொஞ்சம் கொஞ்சமாக கசகசா ஒரு பிஞ்சுக்கு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். கரிஞ்சிடக்கூடாது, தீஞ்சு போயிடக்கூடாது. இப்போ அடுத்தது வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து இதுவும் நல்லா வதக்கணும். ரொம்பவும் வதங்கக்கூடாது, மீடியம் அளவுக்கு வதங்கணும். இந்த புலவுக்கு அது வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது நம்ம தக்காளியை சேர்த்துடணும். இன்னும் ஒரு நிமிஷம் கலரி கொடுத்துட்டு தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். 2 பெரிய தக்காளி நான் நறுக்கியிருக்கேன்.
அது கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் போட்டிருந்த ஐட்டமெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துடணும். இதில் காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி இவ்வளோ சேர்த்துருக்கேன். இது ஃபுல்லாக நல்லா அரைச்சி எடுத்துடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இது எதுக்குன்னா வெங்காயத்தில் உள்ள தண்ணியும் வற்றிடும். நம்ம புலவுக்கு தண்ணி விடும்போது அப்போ ஜாஸ்தி ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூனுக்கு உப்பு போட்டிருக்கேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்குள்ளே காயெல்லாம் நறுக்கி ரெடி பண்ணியாச்சு. பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, அப்புறம் பச்சை பட்டாணி நைட்டு ஊற வச்சு காலையில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாக போட வேண்டாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். இதுவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். இது 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம 3 கப்புக்கு தண்ணி விடணும். விட்டு 2 விசிலுக்கு வேக விடணும். இப்போ நம்ம தக்காளி வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணும். இதுவும் நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகிறதுக்கு. எண்ணெய் ஒரு ஸ்பூன் இப்போது சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறம் அந்த காயெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லியும் ரொம்ப கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போது இந்த காய் ஒன்றொன்னா சேர்த்துடலாம். கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், உருளைக்கிழங்கு, நல்லா கிளறி கொடுப்போம். இப்போது இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த க்ரீன் பீஸும் இதில் சேர்த்துடலாம். இது பார்த்திங்களா எவ்வளோ ஹெல்த்தியான ஒரு புலாவ் பார்த்திங்களா. நிறையா காய் சேர்ந்துருக்கு. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம அந்த அரிசி அதில் தட்டணும். இன்னும் கொஞ்சம் வதங்கினதும் அரிசி சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த அரிசியை நம்ம இதில் தட்டிடலாம். அரிசி 2 கப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதில் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை சேர்த்துருவோமா. அரிசியை சேர்த்த பிறகு உடஞ்சி போகாமல் நிதானமாக நல்லா கிளறி கொடுக்கணும். காய் கூட ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துடணும். இந்த டைம் நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போது நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அந்த தண்ணியை சேர்த்துடலாம். 2 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இதுவும் நல்லா கிளறி கொடுத்துட்டு குக்கரை மூடி 2 விசில் கேட்கணும். இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குக்கர் மூடியாச்சு. இது ஒரு 2 விசில் கேட்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கர் விசில் போனதும் திறந்து பார்த்துடலாம். நல்ல உதிரியாக டேஸ்ட்டாக வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது ரைத்தா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.